அனைவருக்கும் இயேசுவின் பெயரில் நலன்களும் வாழ்த்துக்களும். புனித சாம்பல் புதன். இன்று நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தவக்காலத்தில் நுழைவாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆழமான இணக்கமான ஒரு பயணத்தை இன்று நாம் தொடங்குகின்றோம். இது நமது நிலையை உணரவும், இந்த நிலையிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படவும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பயணத்தை தொடங்குகின்றோம். மண்ணிலிருந்து மகிமையை நோக்கிய பயணமாக இது அமைகின்றது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்திலே 3 நிலைப்பாடுகள் அல்லது குறியீடுகள் நம் முன் வைக்கப்படுகின்றன. ஒன்று செபம். இது ஏதோ ஆராயப்பட வேண்டிய ஒன்று அன்று, மாறாக அனுபவப்பட வேண்டியது. அதாவது, கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் கடவுளோடு இருக்கின்றேன், நான் அதிகமாக கடவுளை நேசிக்கின்றேன், கடவுள் என்னை அனுபவபூர்வமாக நேசிக்கின்றார், என்னோடு வாழ்க்கையுடைய மத்தியின் வழியாக என்னோடு அவர் உரையாடுகின்றார். இறை வார்த்தையிலே, எனது தனிப்பட்ட ஜபத்திலே, குழு ஜபத்திலே அவரோடு நான் உரையாடுகின்றேன். அதிக நேரம் செலவிடுவோம். இறை உறவை நாம் மேன்மைப்படுத்துவோம். இரண்டாவதாக நோன்பு. இது ஏதோ ஒரு சில செயல்களை விளக்குவது மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய எண்ணத்தை ஆழமாக நம்மிலே எடுத்துக்கொள்ளவும், நான் யாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து செயல்படவும், நம்மிடமிருந்து தீமைகளை அகற்றவும் இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக தர்மம். இது ஏதோ கொடுப்பதிலே மட்டும் அமைவது அல்ல, மாறாக இறைவனுடைய அருட்கொடைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், அவருடைய குணநலன்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கை நாம் இந்த நாட்களிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். குணநலன்கள், அன்பு, மன்னிப்பு, பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், பிறருக்கு உதவி செய்தல் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பதில் அல்ல நமது தர்மம் அடக்கியிருக்கின்றது, மாறாக எவ்வளவு கொடுக்க மறுக்கின்றோம் என்பதில்தான் நமது தர்மத்தினுடைய வெளிப்பாடு உண்மையாகின்றது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மண்ணிலிருந்து மகிமையை நோக்கிய இந்த பயணம், மீட்பை நோக்கிய பயணம் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டுமாய் ஜெபிப்போம், அனுபவிப்போம், பிறருக்கு உதவி செய்வோம். நன்றி.